ஏற்கனவே மற்றொரு ஐபிஎல் தொடர்பான செய்தியோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த போட்டி ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான ஒரு சூப்பரான போட்டி நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடந்த போட்டி சிஎஸ்கே ரசிகர்களை ஆழ்ந்த சோகத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 18வது ஐபிஎல் தொடருக்கான 8வது லீக் போட்டி ஆரம்பித்திருந்தது. ஆர்சிபி அணியிடம் 50 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை கூட இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணியின் 3வது மோசமான தோல்வியாக இது அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான ஒரு விடயம், 2008ஆம் ஆண்டுக்கு பின் முதலாவது முறையாக ஆர்சிபி அணியிடம் சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியையும் கூட இது இந்த நேரத்தில் சந்தித்திருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆர்பிசி அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ஓட்டங்களை விளாசி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ஓட்டங்களை மட்டுமே எடுக்கக்கூடியதாக இருந்தது. கடைசி நேரத்தில் வருகை தந்த மகேந்திர சிங் தோனி ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்திருந்தார். 16 பந்துகளுக்கு 30 ஓட்டங்களை எடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த தோல்வி குறித்து குறிப்பாக சிஎஸ்கே அணியுடைய தலைவருக்கு கருத்து தெரிவிக்கையில் துடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. குறிப்பாக களத்தடுப்பு படுமோசமாக இருந்த காரணத்தினால் தான் இந்த தோல்விக்கு காரணமாக அவர் சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த போட்டி எவ்வாறு அமைய போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய போட்டி ஜிடி மற்றும் எம்ஐ அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று மாலை 5 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. ஸ்கோர் விவரங்களோடு உங்களை சந்திக்க வர காத்திருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாரிகேன்.